Hello everyone, welcome to Grateful Crochets. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரோஷெட்டோட பேசிக்கான ஸ்டிச்சஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படின்னா ஸ்லிப் நாட், சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் ட்ரிபிள் க்ரோஷே. இது எல்லாமே வந்து யூஎஸ் டேர்ம்ஸ் தான். இதில் வந்து யூகே அண்ட் யூஎஸ் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. நம்ம வந்து யூஎஸ் தான் வந்து இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஒரு பிகினர் அப்படின்னா வந்து இந்த யான் எப்படி சூஸ் பண்ணணுன்னா ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. 4ன்னு நினைக்கிறேன், நான் அது பிக்சர் ஆட் பண்ணினேன். அந்த மாதிரி ஒரு சைஸ் யான் வாங்கிக்கோங்க. ஹூக்ஸுமே வந்துட்டு நீங்கள் வந்து அமேசானில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எப்படி வந்து ஒரு ஸ்லிப் நாட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த லூப்பை இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த யானை வந்துட்டு உள்ள அந்த லூப்புக்குள்ளே கொண்டு வந்து எடுத்துடணும். ஜஸ்ட் ஒரு நாட் மாதிரி போட்டுக்கணும். இது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கழட்டிக்கலாம். இந்த மாதிரி எகெயின் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ் மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கணும். அண்ட் தென் அந்த லூப்பை வந்து எடுத்துகிட்டு அந்த லூப்புக்குள்ளே வந்து இந்த யானை இன்சர்ட் பண்ணி நீங்கள் வெளில எடுத்து ஒரு நாட் மாதிரி போட்டுக்கணும். இது பேர் வந்து ஸ்லிப் நாட். நீங்கள் வந்து ஹூக் வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த யான் வாங்குறப்பவே அந்த லேபிளில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த ஹூக் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. நம்ம யான் வந்து நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். லைக் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நீங்கள் எப்படி வந்து யானை வந்து பிடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து உங்களை ஸ்டிச்சஸ் வரும். அந்த டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து யானை எப்படி ரிலீஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சஸும் இருக்கும். ரொம்ப டைட்டாக நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டைட்டாக விழுக்கும் ஸ்டிச்சஸ். அது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வராது. ஸோ வந்து அது ஒரு மாதிரி கிராஜுவலாக போகணும். உங்களுக்கு பிகினிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் பண்ண வந்து அந்த டென்ஷன் வந்து கிராஜுவலாக ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி யான் ஓவர் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து யான் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இந்த மாதிரி நம்ம வந்து த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறது, ஒரு லூப் மாதிரி பண்ணுறோம்ல, இதுக்கு பேர் வந்து யான் ஓவர்னு சொல்லுவாங்க. யான் ஓவர் பண்ணி அந்த கேப்பில் வந்து நம்ம வெளில எடுத்தோம்னா நமக்கு ஒரு செயின். எகெயின் யான் ஓவர் பண்ணி வெளில எடுக்கணும். எகெயின் யான் ஓவர் அண்ட் pull it through that space. ஸோ இந்த செயின்ஸ் வந்து இப்படி தான் நம்ம பண்ணணும். yarn over, pull it through, yarn over, pull it through. இதுதான் வந்து செயின்ஸ். இது வந்து நம்ம நம்பர் ஆஃப் செயின்ஸ் நம்ம வந்து போட்டுக்கலாம். பிகாஸ் நம்ம இப்போ வந்து பிகினிங் ஸ்டேஜில் இருக்கோம். நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பழகிறதுக்கு தான் வந்து இப்போ செயின்ஸ் போடுறோம். ஸோ எவ்வளோ செயின்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 13 செயின்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன். இப்படி தான் நம்ம செயின் ஸ்டிச் வந்து இருக்கும். கண்டினியூஸாக நம்ம பண்ணும்போது ஒரு விவியாக தெரியும். இதுதான் வந்து செயின் ஸ்டிச். நம்ம ஒன்ஸ் இது இப்படி புல் பண்ணோம்னா எல்லா ஸ்டிச்சுமே வந்து ரிலீஸ் ஆயிரும், இன்க்ளூடிங் அந்த ஸ்லிப் நாட். இப்போ நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் அந்த சைடில் இருக்க ஒரு லூப் இருக்கும், அந்த செயினில் தான் ஒர்க் பண்ணும். ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு yarn over அண்ட் எகெயின் yarn over, pull it through. அந்த ரெண்டு ஹூப்ஸ்லுமே வந்து நம்ம யான் வந்து எடுத்துடணும். இது வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு எகெயின் அந்த சைடில் பார்த்திங்கன்னா நான் அந்த ஒரு ஹூப்பில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். நம்ம அந்த வி ஸ்டிச்சில் அந்த சைடில் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். எகெயின் நம்ம வந்து யான் எடுத்துகிட்டு yarn over, pull it through the hoops. அந்த ரெண்டு லூப் வழியாகவே நம்ம எடுத்துடணும். இது வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ நம்ம இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக அந்த செயின் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியாச்சு. இதுதான் வந்து சிங்கிள் க்ரோஷே. இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு வியூவில் தான் இருக்கும். இதான் வந்து சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, எப்படி வந்து டபுள் க்ரோஷே பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அகெயின் வந்து இது நம்ம ஃபுல்லாக புல் பண்ணோம்னா எல்லாமே வந்துடும், எல்லா ஸ்டிச்சஸுமே வந்துடும். இதை வந்து அப்போ எப்படி நம்ம செக்யூர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் இருக்குது. நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்னா அது வந்து செக்யூர் பண்ணலாம். அது இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அகெயின் வந்து இந்த மாதிரி செயின் தான் வந்து பேசிக். இந்த மாதிரி செயின்ஸ் நீங்கள் போட்டுட்டு டபுள் க்ரோஷேக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து yarn over பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி yarn over பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் வந்து 2 ஸ்டிச்சஸ் வந்து ஸ்கிப் பண்ணணும். எதுக்காக நம்ம வந்து 2 ஸ்டிச்சஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த ஹைட்டை வந்து மேட்ச் பண்ணுறக்காக, டபுள் க்ரோஷேவோட ஹைட் வந்து மேட்ச் பண்ணுறக்கு உங்கள் ஃப்ரம் தி ஹூக் வந்து 2 ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டிச்சில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். yarn over, தேர்ட் ஸ்டிச்சில் லூப்பில் போயிட்டு pull through அண்ட் அகெயின் yarn over. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஹூப்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து 3 லூப் இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் 2 இதில் வந்து எடுத்துடணும்.
அப்போ மீதி 2 இருக்கும் உங்களுக்கு. அகெயின் yarn over பண்ணி பேலன்ஸ் இருக்க 2லையும் நீங்கள் வந்து வெளில எடுக்கணும். இதுதான் வந்து ஒரு டபுள் crochet. அகெயின் yarn over சைட் ஸ்பேஸில் போயிட்டு யானை இந்த மாதிரி வெளில எடுத்து திருப்பி yarn over 3 இருக்கும். ஃபர்ஸ்ட் 2ல் நீங்கள் எடுத்துகிட்டு again yarn over லாஸ்ட் 2. ஸோ திஸ் இஸ் our டபுள் crochet. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹோல் செயின்லேயே வந்து ஒர்க் பண்ணிட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம டபுள் crochet. அந்த ஸ்டிச்சஸ் வந்து இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஹைட்டாக, நம்ம சிங்கிள் crochet விட டபுள் crochet வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ட்ரிபிள் crochet பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் 2 டைம் வந்து yarn over பண்ணணும். 1 அண்ட் அகெயின் வந்து 2. டபுள் crochetக்கு 1 டைம் பண்ணணும், ட்ரிபிள் crochetக்கு வந்து 2 டைம்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி yarn over பண்ணிவிட்டு 3 செயின்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரம் தி ஹூக் ஸ்கிப் பண்ணிடணும். அண்ட் 4th போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த சைட் ஸ்பேஸில் நம்மக்கிட்ட வந்து இப்போ 3 இருக்குது, 3 லூப்ஸ் இருக்குது. உள்ளே போய் புல் த்ரூ, தென் நமக்கு இப்போ வந்து 4 ஹூப்ஸ் இருக்குது. And then yarn over first 2, again yarn over second through and yarn over last one. ஸோ இதுதான் வந்து நம்ம ட்ரிபிள் crochet. 3 டைம்ஸ் வந்து நம்ம அதை பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து 2 டைம்ஸ் வந்து நீங்கள் yarn over பண்ணணும் அண்ட் 3 டைம்ஸ் வந்து நம்ம அந்த ஹூப்ஸ்லேருந்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துட்டோம், 4 ஹூப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2, second 2 and the last one. ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்லி உங்களுக்கு அந்த yarn over தான் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ again 2 times, first 2 and last 2. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ட்ரிபிள் crochet இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்கும் டபுள் crochet விட. சிங்கிள் crochet ஒர்க் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இப்போ வந்து டபுள் crochet பண்ணுறோம்னா அதை விட கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ட்ரிபிள் crochetயோட ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஸ்பேசஸ் இருக்கும் இன் பிட்வீன். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரிபிள் crochet. இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட ஸ்டிச்சஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஹாஃப் டபுள் crochet எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் சேம் டபுள் crochet மாதிரியே ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து yarn over பண்ணணும். பண்ணிவிட்டு ஸ்கிப் 2 ஸ்டிச்சஸ் அண்ட் 3rd ஸ்டிச்சில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதாவது அந்த டாப் ஸ்பேஸ் செயினில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து yarn over பண்ணிவிட்டு உங்களோட 3rd ஸ்டிச்சில் போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைக் அந்த ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணி புல் த்ரூ அண்ட் yarn over. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் எண்டில் மட்டும் நீங்கள் விட்டுருப்பீங்க அந்த டபுள் crochetக்கு. பட் ஹாஃப் டபுள் crochetக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மொத்தமாக அந்த 3 லூப்ஸ்லேயுமே வந்து அட் அ டைம் நீங்கள் வந்து அந்த யானை வந்து புல் த்ரூ பண்ணிடணும் இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் டபுள் crochet நமக்கு. அகெயின் வந்து yarn over பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் புல் த்ரூ நம்ம இந்த மாதிரி yarn over பண்ணி 3 லூப்லேயுமே வந்து அட் அ டைம் எடுத்துடணும். ஹாஃப் டபுள் crochetக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஃபர்ஸ்ட் 2 அண்ட் லாஸ்ட் 2 பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அட் அ டைமில் 3 லூப்ஸ்லேயுமே எடுக்கிறது பேர் வந்து ஹாஃப் டபுள் crochet. இந்த மாதிரி நம்ம அகெயின் வந்துட்டு ஹோல் செயின்லேயே நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரலாம். ஸோ நம்மளோட லாஸ்ட் ஹாஃப் டபுள் crochet ஸ்டிச் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட ஹாஃப் டபுள் crochet வந்து இருக்கும். டபுள் crochet விட கொஞ்சம் ஷார்ட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பேசிக்கான ஸ்லிப் நாட், சிங்கிள் crochet, டபுள் crochet, ட்ரிபிள் crochet, ஹாஃப் டபுள் crochet அண்ட் மெயினாக செயின்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இதில் எப்படி நம்ம கண்டினியூஸ் ரோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஐம் ரியலி சாரி. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. அண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். பாய்.